பணம் பணம் அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் பணத்தை வாங்கிக்கோங்க, ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு யாரு நல்லவங்களுக்கோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு போட. நடைபயணங்கள் கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் நடைபயணம் நடந்திருக்காரு. பல்வேறு விஷயங்களுக்கு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலனுக்கு நடந்திருக்கிறார். 5 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்திருக்கிறார். நாங்க மகனா நான் சொன்னேன், வீட்டுல இருக்க உறவுகள் சொன்னாங்க, கட்சிக்காரங்க நிர்வாகிகள் சொன்னாங்க, ஐயா வேண்டாம் ஐயா, சுவர் இருந்தாதான் சித்திரம், உங்களை வச்சுதான் இந்த கட்சி, தயவு செய்து இது ஒரு விஷ பரீட்சை, வேண்டாயா அப்படின்னு சொல்லும் போது மருத்துவர்கள் வேண்டான்னு சொல்றாங்க. மரணித்தாலும் இந்த தமிழ் மக்களுக்காக, இந்த மண்ணிற்காக இந்த வைகோ மடிவாடை தவிர இந்த நடைபயணத்தை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நடைபயணத்தை 174 கிலோமீட்டர் 11 நாட்கள், கடைசி சில நாட்கள் அவரால் நடக்க முடியல. 2 கிலோமீட்டர் நடப்பாரு, சேர போட்டு உட்கார்ந்துக்குவார். ஆனா அந்த மனசு சஞ்சலப்பட்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம நடக்க முடியாம இந்த நடைபயணத்தை முடிக்கலன்னா எவ்வளவு பெரிய அசிங்கம். அவருக்காண்டி கிடையாது, இந்த இயக்கத்துக்காக, மறுமலர்ச்சி திமுக எவ்வளவு அசிங்கம், நம்ம நிர்வாகிகளுக்கு எவ்வளவு அசிங்கம் சொல்லிட்டு அந்த 11 நாட்கள் 174 கிலோமீட்டர் மக்கள் சாதி மதங்களை கடந்து நட்புறவோடு வாழ்ந்து முன்னேற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்திற்காக அந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக முடிச்சார் அவர். கிடையாது, தமிழ்நாட்டிற்கு அத்தனை கிராமங்களும், தமிழ்நாட்டிற்கு அத்தனை மக்களும் ஒரு காலத்தில் அவங்க கண்டிப்பா நினைச்சு பார்ப்பாங்க. நான் இன்னைக்கு நான் சொல்றேன், நான் சாதி மதம் அந்த வேறுபாடுகளை பார்க்க கூடாது. அந்த சாதி மதத்தை சொல்லும் போது அதுக்குண்டான அந்த வன்மத்தை கக்கும் போது எல்லாருக்குமே அந்த உணர்வுகள் வரும். ஆனா அது யாருக்கும் பயன்பெறாது. அரசியல் கட்சிகளுக்கு பயன்பெறும், சாதி மத இயக்கங்களுக்கு பயன்பெறும், மக்களாகிய உங்களுக்கு உங்க பிள்ளைகுட்டிகளுக்கு அது பயன்பெறாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த சாதி பெருமையும் அந்த மத பெருமைகளும் பேசுறது, இன்னொரு சாதியை திட்டுறது, இதனால எந்த பெருமையும் பலன் நமக்கு கிடையாது. நீங்க ஜாதி மதங்களை கடந்து ஒற்றுமையா இருக்கணும். அதே நேரத்தில் அரசியல் வேறுபாடுகளும் கடந்து நீங்க ஒற்றுமையா இருக்கணும் நான் சொல்றேன். அதையும் நான் சொல்லிடுறேன். நான் ஓட்டு யாருக்கு விட போட்டுக்கோங்க. சாதி மதங்கள் அரசியல் எல்லைகளையும் கடந்து நல்ல மனிதர்களை நீ தேர்ந்தெடுக்க. மதிமுக சரியில்லையா, அவனுக்கு ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போடாதீங்க. உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் சரியில்லையா, மதிமுக வேட்பாளரா, அவரு போடாதீங்க, ஓட்டு போடாதீங்க, கவுன்சிலருக்கு போடாதீங்க. அரசியல் ஜாதி மதம் மாத்திரம் கிடையாதுங்க, அரசியல் எல்லைகளையும் கடந்து நல்லவர்களை, மனிதர்களை நீங்க மக்களாகிய நீங்க என்னைக்கு தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த மனமாற்றம் வருதோ அன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, தமிழ்நாடு நல்லா இருக்கு. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாதி மதம் அரசியல் பணம் பணம் அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் பணத்தை வாங்கிக்கோங்க, ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு யாரு நல்லவங்களுக்கோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு போட. இந்த கலாச்சாரம் நீங்க அரசியல்வாதிகள் திட்டுறீங்க, ஆனா அதுக்கு காரணம் யாரு? அரசியல்வாதிகள காரணம். அதற்கு மூல காரணம் யாரு? ஜனங்களாகிய நீங்கள். நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு அரசியல் மேடைகளும் திருந்தும், அரசியல்வாதிகள் திருந்துவார்கள், அரசியல் இயக்கங்கள் திருந்தும். நான் சொல்ல நான் ஐயா நல்ல கண்ணு மனசுல வச்சு நான் பேசுறேன். நான் தமிழ்நாடு கண்டிப்பா இதுல மாற்றங்கள் வரும். இன்னைக்கு அரசியல் கட்சிகள் ஏன் ஜாதி வச்சு வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? உங்களாலதான். யாரையும் குறை சொல்ல, மதிமுக சேர்த்தா சொல்றேன், நான் எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்றேன். நான் நீங்க என்னைக்கு மாறுறீங்களா அப்ப மதிமுக மாறும், திமுக மாறும், அதிமுக மாறும், எல்லா அரசியல்வாதிகளும் மாறுவாங்க. என்னடா நம்ம ஆளுங்க இப்ப பின்னாடி உட்காந்துருக்குங்க, சில பேர் எம்எல்ஏ கனவுல இருப்பாங்க, என்னடா இவன் பேசுற போக்கு பார்த்தா ஆபத்தா இருக்கே, இவன் ஏதாவது பத்திரிகைக்காரங்க வந்திருக்காங்களா, வேற இவங்க வேற ஏதாவது பிடிச்சி ஏதாவது போட்டக்கூடாது. நான் பொதுவா சொல்றேன். நான் எங்க நம்ம மதிமுக சேர்த்தான்னு சொல்றேன். நான் மாற்றம் இந்த நீங்க சொல்றீங்களே குறைபாடுகள் சொல்றீங்க, அரசியல்வாதிகள் அதிகாரிகள் குறைபாடுகள் சொல்றீங்க, அதெல்லாம் மாறணும்னா மாற வேண்டியது நாங்க மாறணும். அதுக்கு முன்னாடி நீங்க மாறினீங்கன்னா நாங்க மாறுவோம்னு சொல்லிட்டு வாழ்க மனிதநேயம், வளர்க மனிதநேயம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course,
மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ். 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.